உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு மனுஷனுடைய உயர்வை, அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலையா? என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு வார்த்தையில் இதை சொல்லணும் அப்படின்னா, என்னால் பொறுத்து கொள்ள முடியலை. அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியலை. இவங்கெல்லாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம்? இவங்களோட வாழ்க்கையை நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கேனே, அடிமைத்தனத்துலலாம் இருந்தாங்க, இப்போ எப்படி இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காங்க? இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, வேதத்தில் நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தீய நோக்கம் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு மனுஷனுக்கு நீங்கள் டைரெக்டாக ஒரு மனுஷனோட போய் யுத்தம் பண்ணி சண்டை போட்டு அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டைரக்டா அவங்கள போய் தாக்குற விஷயம் மட்டுமே பாவம் கிடையாது. வெளியில நம்ம சிரிச்சு பேசி நல்லா பழகி ஒருவேளை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஐக்கியத்தில் இருக்கிறது போல காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள அவங்களோட ஆசீர்வாதத்தை பொறுத்து கொள்ள முடியாம, ஏற்றுக்கொள்ள முடியாம ஒரு பொறாமையில நம்ம நிறைந்தவர்களா இருந்தோம்னா அந்த தீய நோக்கம் பாவம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தீய சிந்தனை இப்போ உங்களுக்குள்ள எந்த மனுஷனை குறித்தாவது அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஒருவேளை ஊழியத்துல அவங்க நல்லா இருக்கிறாங்க, இல்ல அவங்க ஸ்டடீஸ்ல அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலையே, நான் இப்படி இருக்கனேன்னு சொல்லிட்டு உங்களோட சூழ்நிலையை அவங்களோட கம்பேர் பண்ணி, இல்லை நீங்க அவங்களோட நல்லாவே இருக்கலாம் ஆனாலும் அவங்க உயர்வா இருக்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னு சொன்னீங்கன்னா இந்த தீய நோக்கத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். இது பாவம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாவம் அப்படின்றது பாருங்க, சிந்தையில வந்தாலும் அந்த நோக்கத்துல பாவம் இருந்தா கூட ஆண்டவர் அதை பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க இப்படி பொறாமையோட ஏற்றுக்கொள்ள முடியாம நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம், ஆண்டவரே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை, நான் எப்படி இதை மாற்றிக்கொள்வது நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒரு டிப்ஸ் கூட நான் சொல்றேனே, நீங்க பண்ணலாம். அவங்களோட வாழ்க்கையை பார்த்து நீங்க பிளஸ் பண்ணுங்க, மனதார அவங்க நல்லா இருக்கட்டும். ஒருவேளை இவ்வளோ நாள் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம், அவங்க ஏன் இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்காங்க நீங்க பொறாமப்பட்டிருக்கலாம். ஆனா உங்களோட வாயின் வார்த்தைகளை நீங்க இப்படி மாத்தி பாருங்க, அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும், இன்னும் அவங்க பிளஸ்டா இருக்கட்டும், அவங்க கோடா கோடியாய் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்த்தி உங்களோட வாயில நீங்க அறிக்கை செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக உங்களோட சிந்தையில இருக்கிற அந்த பொறாமை, அந்த ஏற்றுக்கொள்ள முடியாமை அப்படின்ற அந்த தீய நோக்கம் நிச்சயமாக மாறுவதை உணர முடியும். God bless you.